அந்த மாதிரி இப்போ ஒரு 2553 மருத்துவர்கள், இந்த ஆண்டு காலியாகிற மருத்துவர்கள் உட்பட தேர்வுக்காக இன்றைக்கு விண்ணப்பித்தோம். அது அந்த ஜூலை 15ஆம் தேதியோட விண்ணப்பிக்கும் தேதி முடிவுற்றிருக்கிறது. நம்முடைய துறையின் செயலாளர் தலைமையில் கேள்வித்தாள் தயாரிக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கொஸ்டின் தயாரிக்கிற வேலை முடிஞ்ச உடனே அந்த தேர்வு தேதியை அறிவிப்பார்கள். தேர்வு தேதி முடிஞ்ச உடனே தேர்வில் பங்கேற்றவர்களில் வெற்றி பெற்றவர்களை அடையாளம் கண்டு, நான் சொன்னது மாதிரி கம்யூனியல் ரொட்டேஷன் இதெல்லாம் சரியாக பண்ணிவிட்டு அவர்களுக்கும் இதே போன்று இந்த ஒரு 2553 மருத்துவர்கள் மிக விரைவில் நியமிக்கப்படவிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னமும் 2553 மருத்துவர்கள், 1066 சுகாதார ஆய்வாளர்கள், 2650 கிராம சுகாதார செவிலியர்கள் என்று பணியிடங்கள் நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அவற்றில் 2 இனங்களை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் வழக்குகளால் தடைபட்டு நிற்கிறது. எனவே மிக விரைவில் இவைகளுக்கெல்லாம் சட்டப்பூர்வமான தீர்வு காணப்பட்டதற்கு பிறகு இந்த பணியாணைகள் விரைந்து தரப்படும். இதேபோல் கவுன்சிலிங் நடத்தி அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அந்த பணியிடங்களும் நிரப்பப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு, வருகை தந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, மக்கள் நல்வாழ்வு துறையில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுகிற ஒவ்வொரு நாளும் நல்ல நாள்தான். 2021 ஆகஸ்ட் 5 மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டம் தொடங்கப்பட்டது என்பது இந்த துறைக்கு ஒரு மிக முக்கியமான நாள். அதேபோல் 2021 டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி தொடங்கப்பட்ட இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற அந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாளும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள். அதேபோல்தான் இதயம் காப்போம் என்கின்ற திட்டம் 27/6/2022 அன்றைக்கு மலுமிச்சம்பட்டியில் தொடங்கப்பட்ட போது இதுவும் ஒரு மகத்தான திட்டம் என்கின்ற பூரிப்போடு அந்த திட்டத்தை தொடங்கினோம். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சேலம் வாழப்பாடியில் மீண்டும் கலைஞரின் வருமுன் காப்போம் என்கின்ற திட்டம் தொடங்கி வைத்த நாளும் மகிழ்ச்சியான நாள். அதேபோல்தான் நம்முடைய டிஎம்எஸ் அவர்கள் இங்கே சொன்னதைப் போல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு புதிய மருத்துவ திட்டங்களும், குறிப்பாக பாதம் பாதுகாப்போம், செயற்கை கருத்தரித்தல், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், இப்படி ஒவ்வொரு புதிய திட்டமும் செயல்படுத்தப்படுகிற அந்த நாள் அனைத்து நாட்களுமே இந்த துறைக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்ளுகிற மகத்தான நாட்கள். அதேபோல்தான் இன்றைக்கு 1474 பணியிடங்களை நிரப்பும் இந்த நாளும் இந்த துறைக்கு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த மகிழ்ச்சி நிறைந்த நாள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் 7 நபர்களுக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து ஆணைகளை தந்து உங்கள் 1467 பேரையும் காணொலி வாயிலாக அங்கிருந்து பார்த்து மகிழ்ந்தார்கள். தன்னுடைய வாழ்த்துக்களை அங்கிருந்தே தெரிவித்தார்கள். எனவே இந்த நிகழ்ச்சி என்பது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளில் இதுவும் கூட ஒன்று. பொதுவாகவே எனக்கு முன்னால் இங்கே பேசிய நம்முடைய துறையின் செயலாளராக இருந்தாலும், பெருமதிப்பிற்குரிய டிஎம்எஸ் அவர்களாக இருந்தாலும், மரியாதைக்குரிய டிபிஹெச் அவர்களாக இருந்தாலும், பேச இல்லை என்றாலும் இந்த நிகழ்ச்சியின் சிறப்புக்கு காரணமாக இருக்கிற டிஎன்ஹெச்எஸ்பி ப்ராஜெக்ட் டைரக்டராக இருந்தாலும், டிஎம்இஆக இருந்தாலும், திரு ட்ரக் கண்ட்ரோலர் ஸ்ரீதர் போன்றவர்களாக இருந்தாலும், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதை அவர்களுமே தங்களுடைய வாழ்நாள் பெருமைகளாக கருதுவார்கள். காரணம், இந்த மாதிரியான நிகழ்ச்சி என்பது இந்தியாவில் வேறு எங்கும் நடப்பதற்குரிய வாய்ப்பே இல்லை. எந்த துறையில் புதிய பணியிடங்கள் என்றாலும் பணியிடங்கள் நிரப்பப்படும். அமைச்சர்களோ முதலமைச்சரோ அல்லது பிரதமரோ அல்லது ஒன்றிய அமைச்சர்களோ ஆணைகளை தருவார்கள். ஆனால் ஒரு துறையில் புதிய இடங்களை நிரப்பும் போதே கலந்தாய்வு நடத்தி அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு ஆணைகளை தருவதென்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடைபெற்றிருக்கிறது. இது இன்றைக்கு 1474 பேருக்கும் ஏற்கனவே 1021 மருத்துவர்களுக்கும் இதே போன்றதொரு பணி ஆணைகள் தரும் நிகழ்வு நம்முடைய டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் தரப்பட்டது. அதேபோல் 977 செவிலியர்களுக்கு இதே போன்று பணியாணைகள் தருகிற நிகழ்வு அப்பொழுது அங்கே நடைபெற்றது. அந்த வகையில் ஏற்கனவே ஒரு 1021 பேருக்கும் 977 பேருக்கும் கலந்தாய்வுகளின் மூலம் ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸுக்கு கவுன்சில் என்கின்ற வகையில் இந்திய வரலாற்றில் முதன்முறையாக
இந்த பணியாணைகள் ஏற்கனவே தரப்பட்டிருக்கிறது. இது 3வது நிகழ்ச்சியாக இந்த மகத்தான நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை பொறுத்தவரை எனக்கு முன்னால் பேசியவர்கள் எடுத்து சொன்னதைப் போல 946 மருந்தாளர் பணியிடங்கள், 523 இன்றைக்கு உதவியாளர் பணியிடங்கள், 5 தொழில் வழிகாட்டி ஆலோசகர் பணியிடங்கள் என்று 1477 பணியிடங்களுக்கான பணியாணைகள் இன்றைக்கு தரப்பட இருக்கிறது. இந்த பார்மசிஸ்ட் மருந்தாளுநர்களை பொறுத்தவரை இந்த எம்ஆர்பியின் மூலம் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று சொல்லப்படுகிற மருத்துவர் தேர்வாணையத்தின் மூலம் என்றைக்கு இது தொடங்கப்பட்டது என்றால் ஏறத்தாழ 1.5 ஆண்டுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட பணி. 1.5 ஆண்டுக்கு முன்னால் பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்தி தேர்வு தேதியை அறிவித்து தேர்வு தேதிக்கு பிறகு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், கம்யூனியல் ரொட்டேஷன் என்று பல இந்த படிகளை கடந்து ஏறத்தாழ எத்தனை கேஸ் இருக்கும் சார்? ஏன்னா இதுவுமே சாதாரணமாக இல்லை. அத்தனை வழக்குகளுக்கும் தீர்வு கண்டு 1.5 ஆண்டுக்கு பிறகு இது ஒரு மிகப்பெரிய இமாலய சாதனையாக இந்த பணியாணைகள் தரப்படுகிறது. பொதுவாகவே வழக்குகளுக்கு தீர்வு காண்பது என்பது அதாவது யார் ஒருவருக்கும் தனிப்பட்ட ஒருவருக்கும் அவருக்குரிய சுதந்திரம் பாதிக்கப்படுகிற போது, அவருக்குரிய உரிமை பாதிக்கப்படுகிற போது வழக்கு மன்றத்தை நாடுவதில் தவறில்லை. என்றாலும் வேண்டுமென்றே சிலர் வழக்குகளை போடுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். வழக்கு போட்டு தாங்கள் எதற்காக வழக்கு போடுகிறோம் என்பது கூட தெரியாமலே வழக்கு போடுபவர்களும் இருக்கிறார்கள். என்னுடைய சமூக வலைதளத்தில் வருகிற நிறைய செய்திகள், நாங்கள்லாம் டிப்ளமா பார்மசிஸ்ட் படிச்சுட்டு எங்களுக்கெல்லாம் எப்போ வேலை, கடுமையாக எங்களை விமர்சனம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதனால இந்த துறையில் என்ன காலி பணியிடம் இருக்கோ அதுக்கு தான் இந்த பணியிடத்திற்கு ஆட்கள் வேண்டும் என்கின்ற விளம்பரம் வரும். ஆனால் காலியே இல்லாத இடத்துக்கு, இந்த துறைக்கு தேவையே இல்லாத ஒரு பணியிடத்துக்கு எனக்கு வேலை வேணும்னு கேட்குறது என்ன வகையில் நியாயம்? அதை சமூக வலைதளத்தில் விமர்சிக்கிறதுங்கிறத தவிர்த்து வழக்கு மன்றத்துக்கும் போகிறாங்க. எங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு போய் கேட்குறாங்க. வேலை கொடுக்கணும்னு நாங்கள் என்னென்னா, நாங்கள் படிச்சுட்டோம், எங்களுக்கு வேலை கொடுங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, படிச்சுட்டு அத்தனை பேருமே அரசாங்கத்துக்கு தான் வரணுமா? அரசாங்க வேலைகளில் இப்போ இதுக்கு இந்த துறைக்கு ஒரு 1.25 லட்சம் வேலை வாய்ப்புகள் அவ்வளோதானே கொடுக்க முடியும். இப்போ 1.25 லட்சம் வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் 7.5 கோடி பேர் இருக்கிறாங்க. இதில் அத்தனை பேருக்குமே இந்த மருத்துவத்துறையில் வேலை, அரசு துறையில் வேலைங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று. ஆக எதை படிச்சிருக்கிறோமோ, எதை வாய்ப்பு இருக்கோ, அரசு துறையோ தனியார் துறையோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை சொந்தமாக தொழில் தொடங்குதல் மாதிரி ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அந்தந்த துறை படித்தவங்க அதுக்கேற்ற மாதிரி சொந்தமாக தொழில் தொடங்குதல், தனியார் வேலை வாய்ப்புகளை தேடி செல்லுதல், வாய்ப்பு கிடைக்கும் போது அரசு பணிக்கும் முயற்சித்து அந்த உரிமையை கேட்டு பெறுதல், இது மாதிரி ஒரு 3-4 சிஸ்டத்துக்கு வந்துடணும். அதை விட்டுட்டு நான் வந்த அரசு வேலைக்கு தான் வருவேன், அதில் முரண்டு பிடிக்கிறதும், கிடைக்கலையா அது கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடாத அளவுக்கு என்னவெல்லாம் வேலை செய்யணுமோ அதை கோர்ட்டுக்கு போகிறது, அந்த மாதிரி போய் இந்த டிலே பண்ணுறதால எங்கே பாதிப்பு வருது? மக்களுக்கு சேவையாற்றுவதில் சுணக்கம் ஏற்படுகிறது. ஒரு பார்மசிஸ்ட் இல்லாத ஒரு மருத்துவமனை என்பது வருத்தமாக இருக்கும். பார்மசிஸ்ட் இல்லாத ஒரு சுகாதார நிலையம், பார்மசிஸ்ட் இல்லாத வட்டார மருத்துவமனைகள், அந்த மாதிரி போகும்போது அதுக்கு என்ன காரணம்? பப்ளிக்கு இதில் சஃபர் ஆவாங்களேன்னு யாரும் நினைக்கிறதே இல்லை. பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, மற்றவங்க யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல குறியாக ஒரு சில அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய ஒன்று. அவங்கள உங்களுடைய உரிமைக்காக கோரிக்கைகளை அரசாங்கத்தில் எடுத்து வைப்பதில் தவறே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதையும் உணர்ந்து செயல்படுவது என்பது அவசியமான ஒன்று. இந்த அரசை பொறுத்தவரை மிக மிக வெளிப்படைத்தன்மையோடு, அதாவது தகுதி உள்ளவர்களுக்கு எந்த வகையிலும் அவர்களுக்கு வாய்ப்புகள் நழுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது அரசு. இந்த அரசு தகுதி உள்ளவர்களை எந்த நேரத்திலும் இழக்க தயாராக இல்லாத அரசு இந்த அரசு. எனவே நேர்மையான முறையில் ஒரு தகுதிகளின் அடிப்படையில் பணிகளை, வேலை வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிற அரசு இந்த அரசு. இந்த துறையில் மட்டுமல்ல, எல்லா துறைகளிலுமே. அந்த வகையில் தான் டிஎன்பிஎஸ்சி வேலை வாய்ப்புகளில் இதே அரங்கத்தில் ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் 10,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பணியாணைகளை தந்தார்கள்.
தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எவ்வளோ நாளாக தூங்கி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த தேர்வாணையத்தின் சார்பில் ஒரே நாளில் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இதே மேடையிலிருந்து பணியாணைகள் தரப்பட்டது. இந்த நிகழ்ச்சியிலும் கூட ஒரு 523 பேர் தேர்வாணையத்தின் மூலம், அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் 523 பேர் உதவியாளர்களாக இந்த துறையிலும் பங்கேற்றிருக்கிறீர்கள். தேர்வாகி இருக்கிற அந்த உதவியாளர்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்ல வேண்டும், இதுவரை எப்பயாவது தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் மூலம் முதல் முறையாக பணியாணை கிடைத்தவர்களுக்கு கவுன்சிலிங் நடைபெற்றிருக்கிறதா? விருப்பப்பட்ட இடத்திற்கு நீங்கள் பணிக்கு சென்றிருக்கிறீர்களா? தேர்வாணையம் என்பது நேற்று உருவாக்கப்பட்டது அல்ல. எவ்வளோ நாளாக உருவாயிருக்கு, எவ்வளோ துறைகளில் வேலை வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முதன்முறையாக ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் நடத்தப்பட்டு நீங்கள் விரும்புகிற இடத்தை வெளிப்படையாக அறிவித்து, நானும் நம்முடைய டிஎம்எஸ் அவர்களும் டிபிஹெச் டிஎம்இ போன்றவர்களும் உங்கள் துறைகளில் எங்கெங்கே எந்த மாவட்டத்தில் காலி பணியிடம் இருக்கிறது என்பதை வெளிப்படையாக முதலில் அறிவித்து விடுங்கள். அறிவித்ததற்கு பிறகு அவர்களின் கோரிக்கைகளை கேட்டு அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு முயற்சியுங்கள். இதில் 100% விரும்புகிற இடத்திற்கு கிடைப்பது என்பது கஷ்டம். வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிஹெச்சி இருக்குது, எனக்கு அங்கே வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்த்துருப்பேன். அங்கே ஃபார்மசிஸ்ட் வேலை காலியாக இருக்காது, அங்கே உதவியாளர் வேலை காலியாக இருக்காது. ஆனால் அங்கே தான் கிடைக்கணும்னு ஆசை இருக்கும். இருந்தால் நல்லது. ஏன்னா எங்கள் கொள்கையும் அதுதான். மருத்துவராக இருந்தாலும் செவிலியராக இருந்தாலும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் யாராக இருந்தாலும் அவரவர்கள் சொந்த இடங்களில், சொந்த ஊர்களில், வீட்டுக்கு பக்கத்தில் மருத்துவ சேவையாற்றும் வாய்ப்பு கிடைத்தால் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றுவார்கள், வீட்டுக்கு பக்கத்திலே இருந்தால். ஏன்னா குழந்தைங்க, அப்பா அம்மா, வயசானவங்க, வீட்டில் அடுத்து தலைமுறையை படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டோம்னா வேலை செய்கிற இடத்துல ரொம்ப அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றுவார்கள். ஆக இந்த மருத்துவ சேவை என்பது 100% மக்களுக்கு சிறப்பான சேவையாக இருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை, அதில் நாங்கள் சரியாக இருக்கிறோம். ஆனாலும் அந்த மாதிரி இல்லாத போது என்ன பண்ணுறது? எங்கே காலி இருக்கோ அங்கே தான் போகணும். இந்த காலி இருக்கணும், அதுக்காக தான் இந்த காலியான இடங்கள் அறிவிக்கப்பட்டு இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. இது தேர்வு முடிஞ்சிட்டதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே, காலையில் 5 மணிக்கு வீட்டு வாசலில் 300 பேர் நிற்கிறாங்க டெய்லியுமே. எல்லா அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்கே இருந்து போனாலும் வந்துடுறாங்க. நானும் எவ்வளோ நம்ம 3 துறை தலைவர்களுக்கையும் சொல்லிட்டேன். அதாவது இந்த இடமாற்றம் குறித்து துறை தலைவர்கள் மூலமாக தான் போனோம், அமைச்சர் வீட்டுக்கு நேராக போகக்கூடாதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்கன்னு அவங்களும் சர்க்குலர் அனுப்பிட்டாங்க. இந்த துறைக்கு நான் பொறுப்பேற்ற உடனே ஆஃபீஸில் ஒரு போர்டும் வச்சுட்டேன். இடமாற்றம் சம்மந்தமாக என்னை யாரும் அணுகக்கூடாதுன்னு போர்டும் வச்சுட்டேன். இதுக்கு மேலே யாரும் எந்த மந்திரியும் பண்ண முடியாது. இதை பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு 300-400 பேர் யாரையாவது பிடிச்சின்னு வந்துடுறாங்க. சரி, அவங்க வந்தாங்க, சரி நீங்களும் வந்திருக்கீங்க. இப்போ இங்கே உட்காந்துருக்குறவங்களும் ஒரு 50 பேர் நான் கை காட்ட முடியும் எத்தனை பேர் வந்தீங்கன்னு. நீங்கள் கவுன்சிலுக்கு போனீங்க, நீங்களாவே செலக்ட் பண்ணீங்க. சரி, 1-2 உங்களுக்கு அதாவது நீங்கள் நினச்ச இடம் கிடைக்காமையும் போயிருக்கோம். அதுக்காக எனக்கு யாரெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் தேடி பார்க்குறீங்க. தேடி பார்த்து அவங்கள கூப்பிட்டு வந்து வீட்டு வாசலில் வந்து எங்களுக்கு நெருக்கடி தர்றீங்க. இது வந்து நியாயமாங்கிறத நீங்கள் சிந்திக்கணும். இப்போ எங்கேயாவது நானோ இல்லை செக்ரட்டரியோ இந்த 946 பேரில் ஒரு 4 பேரை இப்போ கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கொடுத்துட்டதுக்கப்புறம் மாற்றி போட்டோம்னா இந்த தீயாக பரவும். இது எல்லாமே இப்போ எல்லாருக்குமே எல்லா தகவலும் தெரியும். எல்லார் கையிலையும் ஒரு கேமரா வச்சுருக்கிறீங்க, எல்லார் கையிலையும் ஒரு வீடியோ கேமரா வச்சுருக்கிறீங்க. இது இல்லாதவங்க யாருமே இல்லை. இப்போது எது எங்கே நடந்தாலும் படமாக்கிறீங்க, உடனே சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. எனக்கு வந்து நான் போனேன், அமைச்சர் கையில் வேலை கிடச்சிருச்சு, என்னை மாற்றி கொடுத்துட்டாரு. இதை மாற்றி கொடுத்துட்டாருன்னு ஒன்று பரிதாபப்பட்டு பண்ணிட்டா அடுத்து மாற்றலுக்கு தயாராக இருக்கிறவங்க படம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி இல்லை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இறங்குறவங்க நேராக ஆட்டோ பிடிச்சி வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. நான் காலையில் 4:30 மணிக்கு டெய்லி 4 மணிக்கு எழுந்துப்பேன். 4:30-4:45 வெளியில் வரும்போது பார்த்தா 10-20 பேர் நிற்கிறாங்க. சங்கடமாக இருக்கும். அவங்கள அவாய்ட் பண்ணிட்டும் போக முடியாது, பேசணும். பேசி முடிச்சுட்டு நான் என்னோடய காலையில் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஒரு 300-200 பேர் நிற்பாங்க. எல்லாரையும் பார்க்கணும். ஒரு நாள் பார்க்கும்போது தான் மயக்க அடிச்சு கீழே வந்துட்டேன். காலையில் ஒர்க் அவுட்டும் பண்ணிவிட்டு தண்ணி குடிக்காமல் வந்தேன். அன்றைக்கி உடனடியாக பெரிய பரபரப்பாகி எடுத்துன்னு போய் ஆஞ்சியோலாம் பண்ணிட்டாங்க டாக்டருங்க. அதை ஒரு 200-300 பேர் நின்றுனே பார்க்குறோம். விசிட்டர்ஸை நின்றுனே பார்க்குறது என் பழக்கமாக போச்சு. உட்காந்து யாருக்கையும் பேசுறதில்ல. ஏன்னா வந்தவங்க அத்தனை பேரையும் உட்கார வச்சு பேசவும் முடியாது, டைம் இருக்காது. இது மாதிரி பண்ணும்போது சோர்வாகி, நானும் மனுஷன் தானே, எனக்கும் எலும்பும் சதையும் தானே. அப்போது இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு நாள் சோர்வாயிருச்சு.
இது ஏன் சொல்கிறேன்னா, அப்போ அவ்வளோ பேரையும் பார்க்குறோம். பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, பார்க்குறோம், சந்தோஷம் இதெல்லாம். ஆனாலும் நெருக்கடி தர்றதுங்கிறது கொஞ்சம் சங்கடமான விஷயம். இப்போ அதுக்காக தான் இப்போது என்ன சொல்கிறோன்னா, இப்போ டிபிஎஸ் சொன்னார்ல, இன்னமும் காலியாக இருக்கிற இடங்கள் இப்போ உடனடியாக 3 துறையிலிருந்தும் அறிவிக்கிறோம். டிஎம்எஸ், டிபிஹெச், டிஎம்இலாம் அறிவித்து எம்ஆர்பி மூலமாக தேர்ந்தெடுத்துக்கிறோம். எடுத்து முடிச்சிட்டதுக்கப்புறம் ஏறத்தாழ ஒரு 95% எல்லா பணியிடங்களும் நிரப்பப்பட்டுச்சுன்னா திரும்ப ஒரு கவுன்சிலிங் நடத்தலாம், தப்பில்லை. 95 இடமும் காலி பணியிடங்கள் 95% மினிமம் நிரப்பப்பட்டதற்கு பிறகு மீண்டும் ஒரு கவுன்சிலிங் நடத்தி அதில் நீங்கள் விரும்புகிற இடங்களுக்கு ஏற்கனவே கிடைக்காம போயிருந்தால் அவங்களுக்கெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் கேட்காம இருக்கணும். அதுக்கும் கைத்தட்டுங்க. டிரான்ஸ்ஃபர் கேட்காம இருக்கணுங்கிறதுக்காக கைத்தட்டுங்க. ஒரு உறுதி எடுத்துக்கணும். ஏற்கனவே இந்த 1021 மருத்துவர்கள் யாரும் இது வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் கேட்கல. 6 மாதம் ஆயிடுச்சு. இதே கண்டிஷனோடு தான் அவங்களுக்கு கொடுத்தோம். 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் கேட்கக்கூடாதுன்னு சொன்னோம். யாரும் எங்கேயும் கேட்கல. 976 நர்ஸு அவங்களும் யாரும் எங்கேயும் டிரான்ஸ்ஃபர் கேட்கல. இப்போ நீங்களும் நாளைக்கு இன்றைக்கி இந்த அரங்கத்திலேருந்து எங்கள் கையில் இந்த பணி ஆணையை வாங்கிட்டு வெளில போகும்போது நாங்களும் டிரான்ஸ்ஃபர் கேட்க மாட்டோம். 1 வருஷம் கழிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா காலி பணியிடங்களையும் நிரப்பிட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடத்துங்க. நாங்கள் முறையாக இந்த துறையில் நாங்கள் விரும்புகிற இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் வரணும். அந்த மாதிரியான ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். என்னென்னா, இப்போ இது கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கும் ஒரு சிலருக்கு. நான் ஒரு ஊரில் இருக்கிறேன், என் வயசான அப்பா அம்மா இன்னொரு ஊரில் இருக்காங்க, குழந்தைங்க ஒரு ஊரில் ஸ்கூலில் படிக்குது. ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷ் கேண்டிடேட், அந்த நெருக்கடிலாம் உங்களுக்கு இருக்காது. இப்போ நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குமேனா கிடைக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் காத்துன்னுருங்க. இந்த எல்லா காலி பணியிடத்தையும் நிரப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு கவுன்சிலிங் வச்சு நீங்கள் விரும்புகிற இடத்திற்கு போவதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்போம். அதே நேரத்தில் அதையும் மீறி வேறு எங்கிருந்தாவது எங்களுக்கு நெருக்கடி கொடுக்க நினச்சா 17A சார் 17B துறை வாரியான நடவடிக்கைகளுக்கு நிச்சயம் நாங்கள் எடுக்காமல் இருக்க மாட்டோம், எடுத்துருவோம். தப்பாகவும் நினச்சிக்கூடாது. யார் மூலியமாவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்தாலும் இமிடியேட்டாக செக்ரட்டரி கையில் கொடுத்தா அவங்க காத்து நிற்கிறாங்க. 17A 17B நிச்சயமாக பண்ணிவிடுவோம். அதுக்காக நீங்கள் வருத்தப்படவும் கூடாது. அதனால் நீங்கள் ஒரு உறுதியாக, மேடம் சொன்னாங்கல்ல, இந்த துறையின் அம்பாசிடர்கள், தமிழக அரசின் அம்பாசிடர்கள், நீங்கள் தூதுவர்கள், நீங்கள் இந்த நல்லாட்சியின் தூதுவர்கள். இந்த மாதிரி எந்த விதமான அதாவது பெரிய அளவிலான அலைச்சல் இல்லாமல், எங்கேயும் போய் பொருள் விரயம் இல்லாமல், சிபாரிசு இல்லாமல் வேலைக்கு வந்திருக்கிறோம். என்னுடைய தகுதியின் அடிப்படையில் வேலைக்கு வந்திருக்கிறேன், என்னுடைய திறமையின் அடிப்படையில் வேலைக்கு வந்திருக்கிறேன், என்னுடைய உழைப்பின் அடிப்படையில் வேலைக்கு வந்திருக்கிறேன், என்னுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் வேலைக்கு வந்திருக்கிறேன். இது என்னுடைய பெற்றோர் செய்த தவம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஏற்படுத்தி இருக்கிற நல்லாட்சியில் கிடைத்த எனக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம். எனவே நான் இந்த யாரிடத்திலும் சென்று இந்த டிரான்ஸ்ஃபருக்காக போகமாட்டேங்கிற உறுதியை இந்த மேடையிலிருந்து போகும்போது நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். இந்த ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை 4215 இடங்களுக்கு புதிய பணியிட ஆணைகள் எம்ஆர்பியின் மூலம் தரப்பட்டிருக்கிறது. அதேபோல் டிஎன்பிஎஸ்சி மூலம் ஒரு 1055 இடங்கள் தரப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் இது வரைக்கும் 5270 பேருக்கு கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் பணியாணைகள் தரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு புதிதாக 1474 பேருக்கு தரப்படவிருக்கிறது. அதேபோல் கவுன்சிலிங், வெளிப்படையான அந்த இடமாறுதல், அது மூலமாக மட்டும் இன்றைக்கி எவ்வளோ பேர் இதில் பயனடைஞ்சிருக்காங்கன்னா 36,465 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், கவுன்சிலிங்னா எல்லாத்துக்குமே ஒரு அட்டவணை இருந்தது. நான் அதுக்கு மேலே வெளிப்படையாக போல, அரசு நிகழ்ச்சி எல்லாத்துக்குமே ஒரு அட்டவணை இருக்கும். இது டிரான்ஸ்ஃபர்னா, இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக நடந்து அதன் மூலம் பயன்பெற்றிருப்பவர்கள் எண்ணிக்கை மட்டும் 36,465 பேர் இந்த 3 ஆண்டுகளில். எனவே இனிமேலும் அப்படி தான் நடக்கும். அந்த வகையில் நீங்கள் இந்த துறைக்கு ஒரு விசுவாசமிக்க அலுவலர்களாக, பணியாளர்களாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னமும் கூட ஒரு 1066 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களுக்கு எம்ஆர்பி எல்லாம் முடிச்சிருச்சு. வேலை இதே மாதிரி பணியாணைகள் தரணும். ஆனால் அந்த 1066 பணியிடங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி
38 வழக்குகள் இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. 38 வழக்குகள். அந்த 38 வழக்குகளை போட்டவர்களை கேட்டுக்கொள்வேன். ஏன்னா இந்த 1066 பேரோட லைஃப் உங்கள் கையில் இருக்குது. அவங்கள நீங்கள் இந்த வழக்குகளிலிருந்து விடுவிச்சிங்கன்னா அந்த 1066 பேர் அரசு பணிக்கு வருவாங்க. நீங்கள் எதுக்காக வழக்கு போட்டிருக்கீங்கிறத உட்காந்து சிந்திங்க. ஏதோ யாரோ சொல்கிறாங்கங்கிறதுக்காகலாம் கேஸை போட்டுட்டு உங்களுடைய உரிமை பாதிக்கப்படுமே. ஆனால் நல்ல துறையின் செயலாளர், நல்ல அலுவலர்கள் இங்கே வந்து பேசுங்க. இது மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் ஏற்கனவே கூட இதுலேயே கூட ஃபார்மசிஸ்ட்டில் விட்டு போனவங்கன்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்தாங்க. நான் அவங்கள நேரடியாக வர சொல்லி நம்ம டிஎம்எஸ் அதிகாரிகள்லாம் உட்காந்து அவங்க கூட பேசணும். ரொம்ப திருப்தியாக போனாங்க. அந்த மாதிரி நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் அல்லது எங்களுடைய உரிமை இதன் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்ற மாதிரி யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நேராக அதிகாரிகளை வந்து பாருங்கள். உங்களுக்கு யாரும் உங்களை யாரும் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, உங்கள் கையில் பேச மாட்டோன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்னா பேசி தீர்த்துக்கணும். 38 வழக்குகளை போட்டிருக்கிறீர்கள். 1066 சுகாதார பணியாளர்கள் நிரப்பப்பட முடியாமல் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு 2250 விஹெச்என் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு 6 வழக்குகள் இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு 4 பேர் தனித்தனி வழக்குகளும் ஒரு 2 சங்கமும் சேர்த்து ஒரு 6 கேஸ் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. இந்த 6 கேஸ் போட்டவங்க வந்து பேசுங்க, செக்ரட்டரி கையில் பேசுங்க. இதில் என்னெல்லாம் உங்களுக்கு சாதகமாக பண்ண முடியுமோ, நியாயமாக பண்ண முடியுமோ, சட்டப்பூர்வமாக பண்ண முடியுமோ அதையெல்லாம் துறை செய்ய தயாராக இருக்குது. அந்த 6 கேஸுக்கு ஒரு தீர்வு கிடச்சிருச்சுன்னா 2250 பெண்கள் வாழ்வியல் விலக்கேற்றி வைக்கப்படும். அவங்க விஹெச்என்னா போவாங்க.